கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தைகளை நம் உள்ளத்திலே அதிகமாக விதைக்கிறார். அது மூலமாக நாம் பயன்பெற்று அது எப்படி நமக்கு கிடைத்தது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தேடி வந்து, என் மகனே நீ இப்படி இரு, இப்படி நடந்து போ, புத்திமானாக நடந்து கொள், ஞானமாக இரு, உன் வழியை வாய்க்க பண்ணுவதற்கு நான் ஏகப்பட்ட காரியங்களை நான் உனக்கு தருகிறேன். ஆகையால் நீ அதை தேர்ந்தெடுத்து உன்னுடைய வாழ்க்கை செம்மையாய் நடத்தி வச்சுக்கா. நீ எங்கேயும் தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணாத. நீ எதை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. உன்னுடைய வார்த்தைகளை தப்பு தப்பான இடத்துல யூஸ் பண்ணாதன்னு சொல்லி எல்லா விதத்திலையும் அவர் தேடி வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். அவர் எல்லா காரியத்தையும் வாக்கிய பண்ணுகிறார். பாருங்கள், அவருடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்கிறது. அவருடைய விருப்பம் சித்தம் என்ன? நீங்கள் எப்பொழுதும் பெருகணும். அதாவது வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் பணப்பெருக்கத்தில் இருக்கணும், அன்பு கிருபை எல்லாத்திலும் நீங்கள் சந்தோஷம் இருக்கிறதான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடைப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, அவன் நீர்க்காலில் ஓரப்பட நடைப்பட்ட தன் காலத்தின் தனி, அதாவது ஓரமாய் நடைப்பட்ட, அதாவது நீர்க்காலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலங்கள் வைக்காலெல்லாம் இப்போ பெரிய மழை வரும்போது ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணுவாங்க. அப்போ வந்து சில போகிறதுக்கு தண்ணி போகிறதுக்கு நீர்க்கால் போடுவாங்க. இந்த பாதைக்கு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தனித்தனியாக போடுவாங்க. அது எப்பவும் போயிட்டே இருக்கும் தண்ணி. காலை முதல் கொண்டு மாலை வரை போயிட்டுருக்கும். மாலை தான் அடைப்பாங்க. காலையிலேருந்து எல்லா தண்ணியும் க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ அந்த 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 தண்ணி போகிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் பசுமையாக இருக்கும். எப்பவும் பசுமையாக இருக்கும். பாருங்கள், அதை நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இந்த அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடைப்பட்டு தன் காலத்தின் தனியை தந்து, அந்த மாதிரி அது எப்படி தண்ணி ஃப்ளோவாக போயிட்டு இருக்கும்போது அந்த இடங்களெல்லாம் பச்சை பச்சையே இருக்குது போல் உன்னுடைய வாழ்க்கையிலையும் உன்னுடைய நாவிலிருந்தோ உன்னுடைய உள்ளத்திலிருந்தோ தேவனுடைய வார்த்தை புறப்படணும். தேவனுடைய வார்த்தை புறப்படணும். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் அப்படியே நீரூற்று போல போகணும். தேவனுடைய வார்த்தை யார் கேட்டாலும் நல்லா இருக்கியா, கர்த்தருடைய கிருபையினால் உனக்கு எந்த குறையாக இருக்காது, உனக்கு நல்லா இருப்பா அப்படி சொல்லும்போது அவன் நீர்க்காலில் உரப்படுகிற கனி தரும் போல் அவனுடைய உள்ளம் மாறுகிறது. பாருங்கள், யாரிடமும் நீங்கள் பேசும் பொழுது கர்த்தர் உனக்கு குறை வைக்க மாட்டார்ப்பா. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கர்த்தர் இந்த காரியத்தை நிச்சயமாக நடத்தி முடிப்பார். அதே மாதிரி குடும்பத்தில் அப்படி தான். பிள்ளைகள், நீ போகிறியா, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கர்த்தருடைய சமூகம் உனக்குள்ளே இருக்கிறது. நீ எங்கு சென்றாலும் வெற்றியாளனாக இருப்பாய். ஏனென்றால் தேவன் உனக்குள்ளே இருக்கிறார். இப்படி நீ ஒவ்வொரு நாளும் நீர்க்காலில் ஓரப்படுகிற அந்த தண்ணி எப்படி போதோ அதே போல் உன்னுடைய நாவில் அப்படியே வரணும். எப்போ பார்த்தாலும் அந்த வார்த்தை வரணும். எங்கு சென்றாலும் வரணும். நிறைய பேர் இந்த தேவனுடைய வார்த்தை பேசுகிறதே கிடையாது. ஜெபம் பண்ணுறது கிடையாது, வாங்குறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிறகு எப்படி கனி கொடுக்க முடியாது. இப்படி நீங்கள் பேச பேச ஆரம்பிக்கும் போது அது நாளடைவில் என்ன பண்ணுது, அந்த வார்த்தையானது அவர்களுக்கு கனி கொடுக்கிறது. அதனால தான் சில பேர்கள் வந்து சொல்லுவாங்க, பாருங்களேன், ஆண்டவர் ஐயா நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணிங்க, அந்த காரியம் நடந்துச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் கொடுத்தது நீர்க்காலில் ஒரு மாதிரி தேவனுடைய வார்த்தை கொடுத்தாங்க, அவங்களுக்கு கனி கொடுத்துச்சு. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நன்றாக இருக்கணும்னா உங்களுடைய நாவில் எப்படி தேவனுடைய வார்த்தை ஃப்ளோவாக போகணும். எப்படி நீர்க்காலில் அப்படியே தண்ணி போயிட்டே இருக்கலாம். அதே போல் தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது நீங்களும் கனிதன மரமாக இருப்பீர்கள். பாருங்கள், அடுத்த வார்த்தை பாருங்கள். இலையுதராக இருக்கிற மரத்தை போல எப்பொழுதும் அதில் ஒரு நாளும் குறைவே இருக்காது. எல்லாம் செழிப்பாக இருப்பீங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னா என்ன? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னா தேவனுக்கு அவன் முதலிடம் கொடுக்குறான். தேவனுக்கு வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்குறான். அவன் வார்த்தையை கனம் பண்ணுகிறான். அப்படிங்கும் பொழுது அவனுக்கு தெரியுது. அதாவது தேவனுடைய வார்த்தையை நாம் செய்கிறோம், எல்லாம் தெரியுதுன்னொடனே அவன் என்ன செய்கிறான்னா, தேவனுக்கு முன்பாக அவன் நின்று ஒரு ஜெபித்து அவன் காரியத்தை செய்யும் பொழுது அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். ஏனென்றால் அவன் முழு விசுவாசத்திலே வளர்ந்து விட்டான். தேவனுடைய வார்த்தை அவன் உள்ளத்திலே விதைத்து 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 அவன் எப்பொழுதும் கனிதனு மரமாக மாறிவிட்டான். இப்பொழுது அவன் சொல்வதெல்லாம் வாக்கிய பண்ண போகிறார் தேவன். ஏனென்றால் அவனுடைய உள்ளத்தில் எல்லாம் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படி நீர்க்காலில் ஓரம் போடுற தண்ணி எப்படி ஃப்ளோவாக போகிறது போல் அவன் உள்ளத்தில் எப்பவும் எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய வார்த்தை உடனே வரும். அதே போல தான் கிறிஸ்து. அவனு சாத்தான் சோதித்தான். ஆனாலும் கர்த்தர் அந்தந்த நேரத்தில் பைபிளுடைய வார்த்தைகள் எடுத்து உடனே சொல்ல ஆரம்பித்தார். எப்படி அவர் அந்த அவ்வளோ காலங்கள் அவர் இரவும் பகலும் அந்த வார்த்தை தியானித்ததனால் அதிலிருந்து அவர் ஜெயித்தார்.
அதேபோல் இந்த பாவமான இந்த உலகத்தில் என்ன நடக்குன்னா, உங்களை இழுத்து கொண்டே போகும் வாழ்க்கையில். நீங்கள் உங்களை முன்னேறவே விடாது. ஏதாட்டும் உங்களுக்கு சூழ்நிலை பிரச்சனை பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, வார்த்தையை தவறாக யூஸ் பண்ணுவாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க. ஆனாலும் உங்களுடைய உள்ளம் உங்களுடைய உள்ளம் வேற எதுக்கும் திசை திரும்பாமல் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன அந்த கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆகலான் பயப்படேன். அவர் சொல்லார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இப்படி ஏகப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைத்து கொண்டே இருக்கணும். இது உள்ள போக 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 விதையானது என்னது, ஒவ்வொரு நாளும் அது விதையை போட்டு நீர் பாய்த்து அது நீர்க்காலில் ஊறப்படுகிற அந்த தண்ணி போல இருக்கிறனால் உங்களுடைய வீட்டில் எப்பொழுதும் கனிதன மரமாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் குறைவே இருக்காது. உங்களுடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தை குறை இருக்காது. செல்வத்துக்கோ சுகத்துக்கோ எல்லாத்திலுமே சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால் வந்து கிடைக்கிறது. ஆகையால் கர்த்தர் இதைத்தான் சொல்ல விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் தேடி வந்து என்ன சொல்கிறார், இந்த மாதிரி நீ வாழ கற்றுக்கப்பா, நீ குறைந்து இருக்கிறத நான் ஒரு வார்த்தை நீ அதை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை எடுத்து நான் அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்று பார்க்க வேண்டும். இன்று அவர் சொல்கிற அந்த வார்த்தை பாருங்க, நீ நீர்க்காலில் உரமாய் நடைப்பட்டு தன் காலத்தின் தன் கனி கொடுக்குற அந்த மாதிரி நீ வார்த்தைகளை சொல்ல சொல்ல நீ கனி கொடுக்கிறவனா இருக்கிறாய். நீ எப்பொழுதும் இலையுதிராக மரம் பட்டு போகவும் இல்லாமல், உன்னுடைய உள்ளம் சோர்ந்து போகவும் இல்லாமல், எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக உன்னுடைய முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பு சந்தோஷமாக இருக்கவனாக நீ இருப்பாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணவர் நான் உன் கூட இருக்கிறேன். நீ இப்போ ஜெபிச்சும் பொழுது யாருக்காட்டு நீ ஜெபம் பண்ணுறா, அந்த காரியத்தை நான் நிறைவேற்றுவேன். உனக்கும் காரியத்தை நிறைவேற்றுவேன். நீ செய்கிற எல்லா ஜெபத்துக்கும் நான் உனக்கு பதில் கொடுப்பேன். அதான் அதனுடைய அர்த்தம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றால் கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். இப்படி கர்த்தர் உங்கள் கூட இருந்து செயல்பட வேண்டுமென்றால் நீங்கள் வார்த்தையை உள்ளத்திலே விதைத்து நீர்க்கால் போல பேச ஆரம்பிங்க. அதான் தேவன் அதை சொல்லிக் கொடுக்கிறார் என்று அந்த வார்த்தைகளை விட்டு விலகாமல் தேவனோடு ஐக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாக்கிய பண்ணுவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.